ஆசிரியர் திருமதி பைரட் அவர்கள் வரவேற்பு. பனிமூட்டம் கவிழ்ந்திருக்கும் பாலையெல்லாம் குளிரும், பகலவனின் ஒளிச்சிறகோ பாம்புடனே மலரும். கனியெனவே நற்காலையை கொடுத்தவரை போற்றி கரம் கூப்பி அனைவரையும் வணங்கிடுவேன் வருக வருக என வாழ்த்தி, கல்வியினை ஒழுக்கத்தினை கண்ணெனவே போற்றி பல்திறன் வளர்த்திடும் பல்கலை மாதிரியே எம் பள்ளி. இசையோடு நடனமும் இயலோடு நாடகமும் பாட்டும் திசையெல்லாம் போற்றிடவே விளையாட்டு, போட்டித் தேர்வு, பயிற்சி என வித்தைகள் யாவையும் கற்பித்து மாணவியரை வித்தகர்களாய் மாற்றி அனுப்பும் விந்தை மிகு பள்ளியாம் எம் தெரசால் பள்ளியின் திறன் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்கின்றேன். வெற்றி தமிழர், தமிழுக்காய் வாழ்வையே துறந்திட்ட வீர தமிழர், முற்றும் தமிழிலோர் பாடசாலை, முழுதும் சேவையே தனது கொள்கை. கற்றிடவே வந்தோரெல்லாம் இவரின் பிள்ளை, கற்றுத்தரும் தமிழுக்கோ எல்லை இல்லை. பெற்றதெல்லாம் மக்களுக்கே பொதுவாய் வைத்த பெருமகனார், பெரும் புலவர் இவர், சேவை செம்மல் இவர். இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்யும் தமிழறிஞர், பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியின் நிறுவனர், தாளாளர் திருமிகு புலவர் வெற்றிச்செழியன் ஐயா அவர்களை வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். சிந்தனை செம்மல் செந்தமிழி அன்பர், சட்டமொழி பொருளியலும் புலமையுடன் கற்றவர், வந்தனை செய்வோர்க்கு வாரி தரும் வள்ளல், குடியிருப்போர் நலன் காக்கும் நலன் விரும்பி, வந்து பிறந்ததுவே மக்களின் சேவைக்காய் என்று வாழ்நாளை சேவைக்காய் வகுத்தளித்த உத்தமர், இனியவர் இவர், எளியவர் இவர். வண்ணமிகு விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள சிந்தனை செம்மல் புலவர் உயர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்கின்றேன். ஒரு தமிழ் வீரத்தின் தூய நற்கலைகளாம் சிலம்பாட்டம், ஜப்பானின் கைவண்ணம் கராத்தே, கள்ளமில்லா பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும் நல் ஆசான், பள்ளியின் வளர்ச்சிக்காக உடன் நிற்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமிகு மோகன் அறிவானந்தம் அவர்களையும், வெள்ளை உள்ளத்தார் கள்ளமில்லா நெஞ்சத்தார் பள்ளியின் வளர்ச்சியில் உடன் நிற்பவர் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திருமிகு வெள்ளைத்துறை அவர்களையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். அடைக்கல சபையின் அற்புத கொடையினர், அமைதியின் இருப்பிடம், ஆற்றலின் பிறப்பிடம், பழகிட இனிப்பகம், பார்வையின் அருளகம், அழகிய இப்பள்ளியை தாங்குபவர் தாளாளர் அருட்சகோதரி செல்வி அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். இறைப்பணியில் அருட்பணி, இதயமெல்லாம் பொதுப்பணி, வீழாத ஆளுமை, தாழாத நற்பண்பு, உயர்ந்த எண்ணங்களின் உற்பத்தி தொழிற்சாலை, உறக்கத்தை தொலைத்து ஓயாது உழைத்து மறைந்துள்ள தரித்திரங்களை மாணவர்களுக்கு உணர்த்தி, மன்றமெல்லாம் இயலிசை நாடகம் கண்டார், மனதெல்லாம் மாணவியர் நலன் ஒன்றே கொண்டார். 100% தேர்ச்சி என்பது இவர் லட்சியம், இங்கே 100 வித்தகர் என்பது நிச்சயம். 100% தேர்ச்சி என்பது இவர் லட்சியம், இங்கே 100 வித்தகர் என்பது நிச்சயம் என வாழ்ந்து காட்டி எம்மை வழிநடத்தி வரும் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லீமா ரோஸ் அவர்களை வணங்கி வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். சிந்தனையில், சொற்களில், சிதறாத செயல்களில் அன்பு குழந்தைகளை ஆதரிக்கும் பாங்கினில் கல்வி கண் கொடுக்கும்
கடமையில் உள்ளம், உடல், ஆவி உவந்தளித்த உத்தமர்கள் இவர்கள். சங்கைக்குரிய உதவி தலைமை ஆசிரியை, அருட்சகோதரிகள், சாதனை படைக்கும் ஆசிரியர் பெருமக்கள், ஓடி ஓடி உழைத்திடும் உடன் பணியாளர்கள் மற்றும் அலுவலக அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாணவ மலர்களை வரிசையாய் அனுப்பிடும், பாடா குயில்களை பள்ளிக்கு அழைத்திடும், அன்புக்கு இலக்கணம் வகுத்திடும் நிறைகுடம், என்றைக்கும் இறைவனாம் தாய் தந்தை என் பெற்றோர்களே, தங்கள் அன்பு செல்வங்களை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் ஒப்பற்ற பிள்ளைகளாய் உருவாக்கி தரும் பொருட்டு என்னிடம் நம்பிக்கை கொண்டு அனுப்பி வைத்து இவ்வண்ணமிகு திறன் விழா நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் என் அருமை பெற்றோர்களை வருக வருகவென வாழ்த்தி வரவேற்கின்றேன். செயற்கை நுண்ணறிவை திகைக்க வைக்கும் அறிவாண்மை, இயற்கை பேரிடரை எதிர்க்க வல்ல நெஞ்சாண்மை, பள்ளியிலே கல்வியிலே ஒழுக்கத்திலே ஆட்சி அதிகாரத்தினை அடைந்திட துடிக்கும் பெரும் வேட்கையினர், எனது அன்பு சிட்டுக்கள், ஆற்றலின் மொட்டுக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒருமுறை சிறப்பு விருந்தினர்களையும் சிறப்பிக்க வந்துள்ளவர்களையும் அனைவரையும் எமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தேனாறு முக்கரியின் சுவைச்சாறு, நம்பிக்கை தமிழ் வளர்க்கும் தன் நம்பிக்கையின் திறவுகோல், சிறந்த எழுத்தாளர், சொற்பொழிவாளர், புலவர் வெற்றி செழியன் அவர்கள். தமிழ் வழி கல்வியை உயிர் மூச்சென கருதி செயல்படும் செயல் வீரர், பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியின் நிறுவனரும் தாளாளருமான திருமதி புலவர் வெற்றி செழியன் அவர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லீமாரோஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார்கள். ஊர் வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், நானும் ஒரு சிந்தனையை மக்களுக்கு வழங்கும் நலமாடும் போதி மரம் திருமதி புலவர் ஏ ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி ஏ செல்வி அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். மாணவிகளின் எதிர்காலத்திற்கும் அர்ப்பணிப்புடன் உழைத்து வரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் திருவாளர் மோகன் அறிவானந்தம் அவர்களுக்கு பள்ளியின் இடைநிலை ஆசிரியை திருமதி ஜூலிஜான் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணைத் தலைவர் திருவாளர் வெள்ளதுரை அவர்களுக்கு பள்ளியின் ஓவிய ஆசிரியை திருமதி ரீட்டா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். வரவேற்பு நடனம்.
அழைக்கின்றோம்.
நம் கலைக்கு என்றுமே இல்லை ஓய்வு. இவர்களது கால்களுக்கும் இல்லையே ஓய்வு. உங்கள் கண்களையும் கருத்துக்களையும் கவர வருகின்றன நம் 6ஆம் வகுப்பு பேச்சுத்திட்டம் கிராமிய நடனம்.
ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிக்கேற்ப பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஈமா ரோஸ் அவர்கள் மாணவிகளின் திறனை வெளிக்கொண்டு வரும் சிறப்பு மேடைகளை அமைத்து தருவதில் அதிக முனைப்போடு செயல்பட்டு வருபவர். இதன் மூலம் மாணவியரின் பன்முக திறன்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு கற்றலில் மட்டுமல்லாது எல்லா திறன்களிலும் இம்மாணவியரை சிகரம் தொட வைக்கிறார். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும் என மாணவிகளை ஊக்குவித்து மொழி திறனையும் தமிழ் பற்றையும் மாணவிகளிடையே வளர்க்கும் வண்ணம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஏற்பாடு செய்து அதில் ஏராளமான மாணவிகளை பங்கு பெற செய்தார். இப்போட்டிகள் மாணவிகளின் நினைவாற்றல், ஆளுமை திறன் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதாய் இருக்கிறது. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு மதிப்பிற்குரிய திருமிகு புலவர் ஏ ஆறுமுகம் ஐயா அவர்கள் பரிசளிக்க அன்போடு அழைக்கின்றோம். ஹாசினி, ஜீவிஷா, 8C1 Saida Zubair, 8A Sadhana Sriyam, மாணவிகள் பள்ளிக்கு தொடர்ந்து வருவது அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. தினசரி வருகை கல்வி அடைவுகளை மேம்படுத்துவதோடு மாணவிகளுக்கு பொறுப்புணர்வையும் நம்பிக்கையையும் அதிகரிப்பதோடு சமூக திறன்களையும் வளர்க்கிறது. மாணவிகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்து பாடங்களை படிப்பதை ஊக்கப்படுத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கான சிறப்பு பரிசுகளை அறிவித்து மாணவிகளை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். 2025-26 கல்வி ஆண்டில் பள்ளி வேலை நாட்களில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி மதிப்பிற்குரிய புலவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் சிறப்பு பரிசுகளை வழங்குவார்கள். 6A இக்ரா பாத்திமா, ரித்திகா எஸ், ஷாதா எஸ், 6th D தீக்ஷனா ஸ்ரீயம், தனலட்சுமி எஸ், ஹெலன் பெனிட்டா எஸ், காவ்யா எம், 6th C தீக்ஷிதா ஸ்ரீயம், பிரவதிகா எஸ், 6th C1 சுப்ரியா எம், 6th F சந்தியா எம், 7A பாக்யஸ்ரீ ஆர், பாவனா ஸ்ரீ ஆர், கேத்தரின் சீனா பி, ஜுனைரா பாத்திமா எம், இலக்கியா பி, மித்ரா ஏ, செவன்டி ஹாஃபியா முஸ்கல், தர்ஷினி எஸ், துர்கா ஸ்ரீ கே எஸ், இலியா எஸ், விகாஷினி ஜே, 7C
भुवनेश्वरी के, कनिष्का श्री, पुष्पदेवदर्शिनी एल, 7C1 Beulah R, 7D Varshika Devi, Vijayashri, 7E Karishma Begum, 7F Sudiksha D, 7G Vaishnavi M. Eighth standard B section, Darshini S. Tanisha Fatima M. 8C Rabia Hashim, Sharmila P. 8C1 Gopardhini R. Puvarasi M. Raghavi S. Sasindra V. 8E Mahalakshmi G. Kanishka M. Yasmin A. 8F. Andrea Jessie A. மாணவர்கள் அதிகமாக உற்சாகத்தோடு கைவிடப்பட்டார்கள். ரோஷினி சி. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பரிசுகள் வழங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னரின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் வேஷம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு தன் வேடமெல்லாம் சிறப்பு என்பார் ஔவையார். அப்படிப்பட்ட சிறப்பை பெறும் கல்வியானது அக்கால பெண்களுக்கு மறுக்கப்பட்டதையும், ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு பெண்கள் கல்வி அறிவு பெற்று அனைவரும் வியக்கும் வகையில் சாதனைகள் பல படைத்து பெண்ணினத்தின் பெருமையை எவ்வாறு நிலைநாட்டி வருகின்றனர் என்பதை காண்போமா? பெண்கள் நாங்கள் கலையும் எடுப்போம், நாங்கள் கணினியும் செய்வோம், நெல்லையும் அறுப்போம், நேர்த்தியாய் ஆடையும் செய்வோம், வயலுக்கு நீரும் இறைப்போம், நாங்கள் வானில் விமானமும் ஓட்டுவோம், அடுப்பையும் ஓதுவோம், நாங்கள் படிப்பையும் ஓதுவோம். என்ன ஆஷா, ஏதேதோ பெருமையா பேசுற? நம்ம பெருமை மிக்க பெண்களை பத்தி தான் வர்ஷிதா. ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அந்த தனி மனிதனுக்கு, அதுவே ஒரு பெண் கல்வி கற்றால் அது அந்த குடும்பத்திற்கே என்பார்கள். நீ சொல்றது முற்றிலும் உண்மை. ஆனால் முன்னாடி எல்லாம் பெண்கள் அடிமைகளாய், வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரிகளாய், குழந்தை பெற்றெடுக்கும் எந்திரமாய், ஆணாதிக்கு அடக்குமுறைக்கு உட்பட்டவர்களாய், அறிவும் ஆற்றலும் இருந்து முடக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் தெரியுமா? பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரியுது ஆஷா, இந்த அடிமை சங்கிலியை உடைத்து அறிவு கண்ணை திறக்க சமநிலை சமுதாய படைத்திட பலர் போராடிப்பாங்க நினைக்கிறேன். ஆம், அவர்கள் போராடியதின் விளைவுதான் நாம் இன்று கல்வியை சுதந்திரமாக பெற்று வருகிறோம். ஆனால் இன்று கல்வி எளிதாய் கிடைக்கும் போது பெண் குழந்தைகள் நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? ஆஷா, நான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் குடும்பத்தில் ஏழ்மை நிலை மாற நான் கல்வி கற்கணும். இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழ நான் கல்வி கற்கணும். எதிர்காலத்தில் மகிழ்ச்சியா வாழ நான் கல்வி கற்கணும். நேர்மையான சமுதாயம் படைக்க நான் கல்வி கற்க வேண்டும். என்னை இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்த நான் கல்வி கற்கணும். நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான் என் அன்பு தோழிகளே. ஐயா செல்வமாகிய கல்வியை
கொண்டும் 1963ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கடந்த 63 ஆண்டுகளாக பெண் கல்விக்காக, குறிப்பாக ஏழை எளிய பெண் குழந்தைகளின் நல்வளர்ச்சிக்காக எம் அருட்சகோதரிகள் ஆட்சி வரும் பணிகள் ஏராளம் ஏராளம். இதனால் தான் இன்று எம் பள்ளியானது பல்லவபுரத்திலேயே பெண் கல்வியை கொடுக்கும் பள்ளிகளின் முதல் இடத்தை பெற்று சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. படிப்பில் முழு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு பருவத்திலும் 100% மதிப்பெண் பெறும் மாணவிகளுக்கு அச்சீவ்மெண்ட் கார்டு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். மத்திய அரசால் நடத்தப்படும் NMMS எனப்படும் போட்டித் தேர்வில் கடந்த ஆண்டு 24 மாணவிகள் தேர்ச்சி பெற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் என் பள்ளி முதலிடம் பிடித்தது. இம்மாணவிகள் ரூபாய் 1000 உதவித்தொகையினை 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதந்தோறும் பெறுவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறோம். கலைத்திருவிழா போட்டியில் 7ஆம் வகுப்பில் தமிழ் வழி கல்வி பயிலும் ஹாசினி தனி நடனத்தில் மாநில அளவில் முதலிடம் பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்த்தாள் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், தேசிய மாணவர் படை, சாலை பாதுகாப்பு இயக்கம், தேசிய பசுமை படை போன்ற இயக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விளையாட்டிலும் மாணவிகள் பரிசுகளையும் கோப்பைகளையும் பெற்று வருகின்றனர். தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பமும் வில்வித்தையும் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு படிப்பில் மட்டுமல்லாது விளையாட்டிலும் சமூக பண்புகளிலும் முழு ஆளுமை வளர்ச்சியிலும் எம் பள்ளி மாணவிகள் வளர எம் பள்ளி ஒரு கலங்கரை விளக்காக திகழ்கிறது. எனவே எம் பள்ளியில் படிப்பதை எண்ணி நாங்கள் பெருமை அடைகிறோம். பயன்படுத்திய எம் மாணவிகள் இவ்வுலகில் சூழ்ந்த பல தடைகளை உடைத்தெறிந்து தங்கள் தாரகைகளாக, தன்னம்பிக்கையின் நட்சத்திரங்களாக சிறகுகளை விரித்து 4 திசைகளிலும் பறக்கின்றனர். இன்று எம் பள்ளியை பயின்ற மாணவிகள் தடம் பதியாத துறைகளே இல்லை என்பதை பெருமிதத்துடன் கூறுகின்றோம். சான்றாக கல்வி, மருத்துவம், அறிவியல், காவல், அரசியல், விளையாட்டு, தொழில் முனைவோர், கலை, ஊடகம், பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் தலைமை பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்படுகின்றனர். இன்றைய மாணவிகள் வெற்றியின் சின்னமாக மட்டுமல்ல, சமூக மாற்றத்தின் சக்தியாகவும் விளங்குகின்றனர். எனது அருமை அன்பு தோழிகளே, நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் கண்டு புரட்சி பெண்களாகவும், சாதனையின் சக்திகளாகவும், சரித்திர நாயகிகளாகவும் வலம் வர உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றோம். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாற்றும், கல்வி மட்டும்தானே உன்னை மனுஷனாக ஆக்கும். கல்வி மட்டும்தானே உன் தலையெழுத்த மாற்றும், கல்வி மட்டும்தான்
வளர்க்கும். கல்வி மட்டும் தானே ஒன்ன கேள்வி கேட்க வைக்கும். கல்வி மட்டும் தானே ஜாதி மத வெறிய அழிக்கும். கல்வி மட்டும் தானே சமத்துவத்தை காக்கும். கல்வி மட்டும் தானே சமூக நீதி பேசும். கல்வி மட்டும் தானே ஓ சோழிய நீ படிக்கிறது உனக்காக மட்டும் கிடையாது, உன் குடும்பத்தை உயர்த்த, உன் ஊரை பெருமைப்படுத்த, நாட்டையும் மேம்படுத்த. படிக்கலைன்னா இன்னைக்கு நீ வெத்தா தெரியலாம், ஆனா நாளைக்கு நீ வெத்தாயிடுவ பாப்பா. Nature is often highlighted for its beauty and its necessity for human survival. Without nature, we are nothing. It's our duty to protect them for our future generation. Your bright color and beauty makes me sing a song. Your fragrance speaks to my soul and heart. You bloom in the morning, fade away in the night. And it is stand firm with cheer and joy, spreading your kindness in such a short span. Birdie, birdie, can you sing a song for me? You shake your tail and brush your glossy feathers. Hop, 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 you live worldwide in all sizes. Hopping, picking, poaching, round right ponds or seas, you are searching. Oh cutie, you sing so sweetly. Now go to rest in your cozy little nest. Oh, you awesome creatures! You live on every part of the earth. Some of you roam so. We are so sorry we eat you and harm you all the while. Oh dear tree, your oxygen is always free. We feel so refreshed because of you. You give us shade. You give us food. You give us shelter and always keep my life better. Water, water everywhere. To wash my hands and wash my hair. It's nice to drink you by the pool. Slurp it, sip it, nice and cool. You come from clouds, don't you know? Fall as rain and also as snow. Don't pluck me, don't pinch me. Please do water me. In future, there is no beauty without me. Please love me, protect me, help me live freely. Without my voice, this world will be in dead silence. Don't hunt me, don't kill me. In future, you may not see me. Don't hurt me, don't cut me. In future, you will only have a desert around you. Don't waste me, please save me. In future, you will need me. Our nature is crying, can you feel her pain? It's sweet. You have 80 schools. What are we going to do? Let us pause for a moment and think. It's time for a change with love and care. My marvelous earth, don't you worry. We will assure you to save thee. Turn into an addiction to be acknowledged
knowledge in the contemporary day. They stay with us starting from the alarm that wakes us, talking for hours that spreads into endless chat, even while bathing, eating, traveling in vehicles, taking selfies using Facebook, Instagram Reels, YouTube, Snapchat, WhatsApp, ChatGPT, Gemini, and the list keeps growing till the end of the day. They disturb our sleep, they even lie near our pillows, glowing in the dark as if it watches us. The obsession over games have lost many lives and many broken relationships. It keeps devouring human time and killing their dreams. Mind by standard students.
Yes,
'cause you are the someone who gets me like no one, right when I need it the most. And I'll be the one you rely on, the shoulder to cry on, the friend to the highs and the lows. அப்துல் கலாம், பாரதியார், ராமானுஜம், தாமஸ் ஆல்வா எடிசன், மில்டன் இவர்கள் அனைவரும் தனது சிந்தனை திறனால் பல அரிய படைப்புகளை படைத்தார்கள். ஆனால் இன்றைய மாணவ சமுதாயமோ செல்போனில் மூழ்கி வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் அடிமைப்பட்டு தனது சிந்தனை திறனை இழந்து கல்வி, உடல்நலம், தூக்கம் ஆகியவற்றை இழந்து வருகிறார்கள். இக்கருத்தை வலியுறுத்தும் விதமாக எம் 8ஆம் வகுப்பு மாணவியர் நடனமாட வருகிறார்கள். காண்போமா? 5-6 இன்ச்சில் இது அளக்கமுக்கும் ஃப்ரெண்டுடா யாரு வச்சது ஓ வளர்ச்சியில உண்டுடா. Android, iPhone, இப்போது
அரைவாசி. அன்போடு உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். திறமை திருவிழா உங்களுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா பெருமிதமா இருக்கு. ரொம்ப அழகா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து ஒவ்வொரு இடங்களும் அப்படி வியந்து பார்க்கிற அளவில் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே கவனிச்சிங்க, நாங்களும் கவனிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கை தட்டி பகிர்ந்தோம். அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒரு முதல்ல இந்த வரவேற்பு நடனம் அதில் தான் ஒரு 10 பேர் அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே அப்படியே கூட கூட எண்ணிக்கை கூட்டிட்டு தான். எல்லாம் எதுவுமே ஒரு இலக்கத்தில் கிடையாது. என்னன்னு சொல்ல போனால் அது ஒரு ஆய்வு நடனம் தான். ஒரு 9 வரிசை 9 வரி அப்படின்ட்டு ஒரு 81 பேர் அப்படி இருக்குதாங்க. நீங்கள் மற்ற ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஆடுனது ஒரு பக்கம், அவ்வளோ பேர் ஒழுக்க ஆடுனது இன்னொரு பக்கம். அவ்வளவு அழகா ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களை போல ஒரு நினைவு தான் வருது. இந்த உங்களை போல நானும் படித்த நாட்கள், அந்த மகிழ்ச்சியான நேரங்கள் என்னுடைய மனதில் அப்படியே துள்ளி வந்துச்சு. நான் படித்தது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலத்தில் புனிதபாட் பள்ளியில் படித்தேன். பல நேரங்களில் நான் பகிர்ந்துக்குவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னை அந்த பள்ளியில் சேர்த்ததுக்காக, அந்த விடுதியில் படிக்க வச்சதுக்காக அப்படின்னு. காரணம், அந்த பள்ளி பருவம், பள்ளி சூழல் தான் என்னுடைய ஒட்டுமொத்தமான ஆளுமைக்குமான அடித்தளமாக இருந்துச்சு. ஒன்று இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் பல உயர்வுகளை பெற்றிருந்தாலும், பலவற்றை என்னால் செய்ய முடிஞ்சிருந்தாலும், அது எல்லாமே அந்த ஒரே ஒரு அடிப்படை தான். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. காரணம் என்னன்னா, எனக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள்லாம் நான் கிடைச்சதுன்னு நான் நினைச்சனோ, நான் வளர்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடைச்சதோ அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாராட்டி எடுத்துக்கணும். இதை பார்க்கும்போது யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது, ஒருத்தரை மட்டும் முன்னிறுத்துறது அப்படின்னு கூட ஒரு சின்ன வாய்ப்பு தான். ஆனால் எல்லாருக்குமான வாய்ப்பு, யார் யாருக்கு எதிர்ல ஆர்வம் இருக்கோ அதில் வாய்ப்பு, அது ரொம்ப சிறப்பான. பொதுவாக அந்த பரிசு கொடுத்தது கூட பார்ப்போம். திருக்குறள் போட்டியில் பரிசு கொடுத்தாங்க. இன்னொன்று விடுபெடுக்காத மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது அப்படின்னு. விடுபெடுக்காத மாணவர்களுக்கு பொதுவாக எங்கள் பள்ளியில் நாங்கள் பரிசு கொடுக்கறது இல்லை. நான் குழந்தைகளுடைய கற்றல்ங்கிறது அவங்க வாழ்க்கையோடு சேர்ந்தது தான். அவங்க தேவைகளில் தான் ஒன்று முடிவு செய்யணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். யார் அந்த ஒழுங்குகளை ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியுமே ஒரு பரிசு தான். நம்ம தனியாக பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இல்லை. ஏன்னா இந்த ஒழுங்கு குழந்தைங்க ஏதேனும் ஒரு சூழலில் ஒரு நாள் விடுபடுத்த வேண்டிய நேரம் இருக்கணும். அதுக்காக நம்ம தான் விடுபடுத்திருக்க பரிசு கிடைக்காது அப்படின்னு அதுக்கடுத்து ஒரு 4 நாள் விடுபடுத்துறோம் அப்படின்னு போனோம்னா அது வேற மாதிரி போயிடும். நான் அதுக்காக சொல்றேன், நம்மளுடைய அந்த ஒழுங்குமுறை ஒன்று நம்ம வாழ்க்கையை செழுமையாக்கக்கூடியது. அதற்காகத்தான் இந்த பரிசுகள், பாராட்டுகள் ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிறோம். பொதுவாக ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வேறு ஒரு சூழல் சார்ந்து ஒரு சின்ன கலந்துரையாடலுக்காக சிந்திச்சிருக்கும் போது திறமை வாய்ப்பு ரெண்ட பத்தியமான ஒரு பெரிய சிந்தனை ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்காத பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்காத, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் விடுதலை தேடி படிச்சது கூட ஒரு 2 காரணம் தான். உன்னை எங்கள் அப்பா அரசு ஊழியராக இருந்தாங்க, வெவ்வேறு ஊருக்கு மாறி போவாங்க. ஆண்டுக்கு இடையில மாறினா உடனே வேற ஊருக்கு பள்ளிக்கூடம் மாறி போகணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டே வீட்டு அமையுமான்னு தெரியாது. வீட்டிலிருந்து நடந்து போகணும். 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்துதான் போகணும். அப்படிதான் போய் படிக்க வேண்டிய சூழலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொருவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கிட்டேயே பள்ளிக்கூடாது. அவங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் தள்ளி இந்த பள்ளிக்கா தேடி வரோம் அப்படின்னு சொன்னால் கூட்டிட்டு வர்ற அளவுக்கான பெற்றோருக்கான வண்டி வாய்ப்பு, அதன் பேருந்து ஏற்பாடு, அதை சின்ன வண்டி ஏற்பாடு பண்ணி எப்படியாவது அனுப்புற வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சது. அதே போலதான்
அன்னைக்கு ஏதாவது ஒரு செய்தி, நான் விடுதியிலிருந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா 4 நாளைக்கு முன்னாடி நான் மடல் எழுதணும் வீட்டுக்கு. நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு எழுதணும். காலையில முடிச்சுட்டு வரேன், மாலையில முடிச்சுட்டு வரேன்னு எழுதணும். ஒரு முறை காலைக்கு பதிலாக நான் மாலை தான் வருவேன் அப்படின்னு எழுதிட்டு என்ன ஆயிடுச்சு, நான் மாலை 5 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி பள்ளியிலிருந்து வருவேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு வெளியே போனவங்க போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதே நாள் தான் அன்னைக்கு பள்ளி போடுவோம். காலையில முடிச்சுட்டு அங்கே போனோம்னா வீட்டில் யாருமே கிடையாது, வீட்டு மூடி கிடையாது. பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு வேண்டிய சூழலா ஆச்சு. அன்னைக்கு அப்படி வீடுகள்லாம் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த காலம் தான். ஆனாலும் ஒரு செய்தியை சொல்றது கூட அன்னைக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு நினைச்ச நேரத்துல நான் இங்க இருக்கும்போதே பிற்பகல்ல எங்களுடைய பாவித்த தமிழ் பள்ளியில இன்னைக்கு தாய்மொழி நாள் விழா நடக்குது. தமிழ் வளர்ச்சித்துறையுடைய உதவியாளர்கள்லாம் வராங்க. அதற்கான வேலைகள் அதுல ஒரு நூல் வெளியீடு இருக்கு. அது வரது சார்ந்த ஒரு சின்ன செய்தி இடையில அவங்க எல்லாம் தொடர்பெடுக்க வேண்டிய நெருக்கடியில் தொடர்பெடுத்தாங்க. உடனே அவங்க இந்த இடத்துல தொடர்பெடுக்க ஒரு செய்தியை குறுஞ்செய்தி போட்டு அனுப்பி கொடுத்து இதெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டேன். இன்னொரு நிகழ்ச்சிக்கான வழிகாட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, வாய்ப்புகள் வளர்ந்துருச்சு. நமக்கு எல்லா வாய்ப்பும் வேணும். நூலா இல்ல தொலைபேசி பயன்படுத்துறதா, தொலைக்காட்சி பயன்படுத்துறதா, எல்லாமே வேணும். எல்லாமே நம்ம வாய்ப்புக்கானதான். கணிப்பொறி நான் புலவர் படிக்கும் போது தான் கணிப்பொறியை முதல்ல நான் தொட்டு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. இன்னைக்கு பள்ளி படிக்கக்கூடிய உங்களுக்கு கணிப்பொறியும் மடிக்கணினியும் லேப்டாப் எல்லாமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய திறன் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளோட இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாமே வேணும். ஒரே ஒரு அந்த வாய்ப்புகள் தான் நம்ம வளர்றதுக்கு ஒரு பெரிய ஊற்றுவோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஒரு சிற்றூர்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அவங்களுக்கு தொலைபேசியோ அல்லது ஒரு கணினி பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைக்காத ஒரு குழந்தையா இருந்தா அந்த கணினியில என்னெல்லாம் திறன் இருக்கு, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வளர்ந்துருச்சு, அது மூலம் நம்ம அறிவை எப்படி வளர்த்துக்கலாம், நம்ம எப்படி வளரலாம், இதெல்லாம் அவங்களால பார்க்க பண்ண முடியாது. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சூழல்ல வளரவே முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய கொடை. அந்த வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு தான். எல்லா வாய்ப்புகளுமே நல்லதுக்கு பயன்படுத்தும் போது நல்லது, இல்ல நம்ம கெட்ட வழியில பயன்படுத்தணும்னா ஒரு பக்கம் செயல்படும். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நான் சொன்ன 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து போய் அதெல்லாம் தாண்டி நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்துல வேறு தொழில் சார்ந்த இயங்கிற கலாச்சாரத்துல அப்போ ஒரு ஊர்ல பள்ளிக்கு வர குழந்தைங்க வழியில் அவங்க பத்தி பேசிக்கணும்னு சொன்னாங்க. 8 கிலோமீட்டர் தொலைவு, நான் சொல்ல ஒரு 25 நாளுக்கு முன்னாடி கூட 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் படிச்சுட்டு குழந்தைங்க பாருங்க. காரணம் அவங்க ஊர்ல வண்டி இருக்கும், ஆனா அந்த வண்டியில போனா பள்ளிக்கு போக முடியாது. அப்படி இருந்த சூழல்ல அதுலயும் அவர்கள் வந்தார்கள், நடந்தார்கள். ஒரு பக்கம் நம்ம பார்க்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பக்கத்து தெருவில் தான் வீடு, அடுத்த 3வது தெருவில் தான் வீடு, அங்கிருந்து நடந்து வர முடியும். ஆனா அதே சூழல்ல நம்ம நடக்க விடாம அப்பா கூட்டு வந்து வண்டியில் விடுறாங்க, அம்மா கூட்டு வந்து வண்டியில் விடுறாங்க அப்படின்னா நம்ம நடக்கவே போறோம். என்னைக்கு நம்ம நடக்கவே இல்லையோ அப்ப பின்னாடி நடக்காத போட்டாங்க. ஆமா, நம்மளுடைய காலே நடக்காத ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா அது பயனெல்லாம் பொருள். நம்மளாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு தெரியுமா? எப்படி இருந்தோம் நம்மளாம்? இல்ல இதுக்கு முன்னாடி குழந்தையா இருந்தீங்க, அது கேட்கல. பல 100 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இருந்தோம்? ஆமா, குரங்கு மாதிரி இருக்கும், குரங்கா இருந்தோம். குரங்கு நிலையில இருந்து வளர்ந்து நம்ம அதுக்கு முன்னாடி வானிலை குரங்கு வந்துச்சு. வானிலை குரங்கு வந்து நம்ம வந்து பழைய வார்த்தைகள் வந்தாங்க. அதுக்கு அடுத்த நிலையில இருந்து நம்ம இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த குரங்கு நிலையில குரங்குக்கு ஒரு பெரிய நீளமான வால் இருக்கும். நீங்க ஆடு மாட்டை விட பாத்தீங்கன்னா குரங்குக்கு வால் நீளமா இருக்கும். ஆனா அவ்வளவு நீளமான வால் இருந்த குரங்கு வால்ல குரங்கா மாறிச்சு. வால்ல குரங்கா மாறின பிறகுதான் அந்த குரங்கு நம்மளை கூட மாந்தனா வளர முடிச்சு. இந்த பரிணாமம் எல்லாமே எங்க வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் அந்த வாழை பயன்படுத்தவே இல்லை, வால் ஒண்ணுதான் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அது கைகளை பயன்படுத்திடுச்சு. கைகளை பயன்படுத்தி அந்த கைகளை பயன்படுத்தி எழுந்து நிற்கிறதுக்கு தன்னுடைய எல்லா விடங்களை போல 4 காலில் நடக்கிறத தாண்டி 2 காலில் நடக்கிறது, 2 காலை இன்னும் கையா மாறி தூக்க தொடங்குச்சு. அந்த வளர்ச்சி தான் நம்மளுடைய அடிப்படையான வளர்ச்சி. நம்ம என்னைக்கு எழுந்து நின்னமோ, நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சு நிற்காம என்னைக்கு எழுந்து நின்னமோ அன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சி. மூளை தண்டு நிமிர்ந்துச்சு, நம்மளுடைய மூளை வளர்ந்து. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம், குடிஞ்சதால நிம்மராம படிக்கிற ஒரு பக்கம். நான் அதுவே கூடாதுன்னு சொல்லுவோம். வகுப்புல உட்கார்ந்தோட நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து இருக்கு. உங்களெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கும்போது அது ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி நேரத்துலையும் 6ஆம் அசையாம நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
இன்னும் பல பேர் கையில் ஒரு தொலைபேசியை வச்சுக்கிட்டு குடிந்ததில் நிமிடாம பார்த்துருக்காங்க. என்ன வேலை செய்யறதுனால அப்படியே நிமிடம். எங்க வீட்லயே ஒரு முறை நடந்துச்சு. தொலைக்காட்சியில வந்த புதுசு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. என்னோட உடன்பிறப்பு தான். சாப்பிட்டு இருக்கும்போது தொலைக்காட்சி ஓடிட்டு இருக்கு. தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுல இருந்த இந்த கரும்பு வெங்காயம் ஓரம் வச்சது போக மிளகாய் வீட்டு ஓரம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்து சாப்பிட்டுருந்தாங்க. தட்டை அப்படி கொஞ்சம் நவுத்தி வச்சேன். எடுத்து சாப்பிட்டு என்னாச்சு? ஓரத்துக்கு முழுக்க முன்ன போயிடுச்சு. காலை உச்சிக்கு போயிடுச்சு. ஏன்? குளித்து தர நிமிடாம சாப்பிட வேண்டிய நேரத்துல அப்படியே வாயை பொழுது தொலைக்காட்சி பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே மாறி போய் ஒரு பக்கம் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. தொலைபேசிக்குள்ள நம்ம உடைய போயிட்டு இருக்கோம். என்னைக்கு நாம் தலை குனிந்து அங்க போயிட்டோமோ அன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்தமான நரம்பு மண்டல வளர்ச்சி குறையும். இன்னொரு பக்கம் நாம என்னைக்கு கை கால பயன்படுத்துறோம்னா அது செயல்படாதோ அதே மாதிரி நாம கையில எல்லாம் வந்துருச்சு. இணையத்துல எல்லாமே கிடைக்கும். ஒரு தலைப்பை கொடுத்து அவங்க நாளைக்கு பேச்சு போட்டின்னு சொன்னா நீங்க ஒரு தொலைபேசியை தட்டி இந்த தலைப்போட கட்டுரை வேணும்னா கிடைக்கும். ஒரு உரை வேணும்னா கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நம்ம செய்திட முடியும், பேசிட முடியும், கை தட்டி வாங்கிட முடியும், பரிசு கூட வாங்கிட முடியும். ஆனா நாம் தேடி அந்த தலைப்புக்காக தேடி 4 செய்திகளை பெற்று அதிலிருந்து கிடைக்கிற அறிவை நம்ம பயன்படுத்துறோம்னா நம்முடைய நிறுவனம் எவ்வளவு வளருமோ அந்த வளர்ச்சியாக இருக்க என்ன ஆயிடும்? அது அப்படியே நம்ம உள்ள வந்து அப்படியே வெளியே வந்துடும். நம்முடைய மூளைக்கு வளர்ச்சியா வராது. அப்ப தேடி கற்பது என்பது தேவை. ஒரு தேடுதல். நீங்க மாணவர்களா இருக்கிறீங்க. இந்த பருவம் நமக்கு தனிப்பட்ட சுமை கிடையாது. குடும்பத்துக்கான சுமை என்பது அன்றாட உணவு என்பது உடை என்பது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பெற்றோர் பெரியவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சில குடும்பங்கள வறுமை இருக்கு, கடுமையான சூழல் இருக்கு. ஆனா அதிலும் கூட நாம் போய் ஏதாவது வேலை செஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும், நம்ம குடும்பம் இருக்கும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய நெருக்கடியில் இல்லை. நாம் நமக்கான வேலை வாய்ப்புங்கிறது நாம் படிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்குமான இந்த சூழல் தான். இந்த பருவம் மாணவ பருவம் எந்த கவலையும் இல்லாத ஒரு பருவம். நீங்க பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு உறவுக்காரர்கிட்ட பேசுறதுல கூட ஒரு உள்நோக்கம் வச்சிருப்பாங்க. இவங்கிட்ட பேசுனா ஏதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. ஆனா மாணவ பருவத்துல நாம எந்த இடத்துலயும் நமக்கு அந்த சிக்கல் இல்லை. குழந்தைகளை போல மாறுங்க, குழந்தைகளை போல மாணவர்களுக்கு தான் மின்னரசு அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரே ஒரு இடம் தான். என்ன அப்படின்னா அந்த குழந்தை மனநிலை மாணவ மனநிலையில தான் நமக்குள்ள எந்த விதமான தடை கிடையாது. எல்லோரும் ஏற்றுக்க முடியும். இந்த குழந்தைகளா இருக்கிற இடத்துல நீங்க பல நேரங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க நண்பர்களோட காய் விடுற பழக்கம் இருக்கா? யாராவது காய் விடுற பழக்கம் இருக்கா? சரி, நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க மட்டும்தான் காய் விடுற பழக்கம் இருக்கும். ஏன் தெரியுமா? எந்த காயா இருந்தாலும் என்ன ஒரு நாள்ல பழமா மாறும். அப்ப நண்பர்களோட நம்ம காய் விடுறது கூட இருக்குன்னா அந்த காய் விடுறது நாளைக்கு பழமா மாறணும், நமக்குள்ள உறவு மேம்படணுங்கிறது தான். அப்போ நமக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம இப்படி தேடி கற்றுக்கிட்டா எதெல்லாம் அந்த திறன்களை நம்ம பெறணுமோ இந்த நேரத்துல இந்த வயதுல நம்ம எதையெல்லாம் பெறுகிறோமோ அதுதான் நம்ம வளமையாகும். நான் முதலே சொன்னது போல ஒரு 7 வயதுக்குள்ள ஒரு குழந்தை அந்த புலன்சார எல்லாமே வந்துடும். 12 வயதுக்குள்ள அடிப்படையாக சிந்திக்கிறதெல்லாம் வந்துடும். இன்னும் உங்களுடைய அந்த 15 வயதுக்குள்ள உங்களுடைய டீனேஜுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முழு வளர்ச்சியை அடைஞ்சிடும் அப்படின்னு பல நிலைகள்ல. அப்போ நாம் திறன் பெறுவதிலும் எல்லா வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு அப்துல் சொன்னாங்க. இந்த பல அறிஞர்களை பற்றி சொன்னாங்க. அந்த பலர் அவங்க சின்ன பருவத்திலே தேடி 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 பெற்றுதான் அவங்களை வளர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த செடி கொடிக்கு தாமரத்துக்கு இதுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சா தெரியுமா? யார் கண்டுபிடிச்சா? ஜெகதி சந்திரன் கேள்விப்பட்டீங்களா? ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல 150 ஆண்டு முன்னாடி கதை, 100 ஆண்டு முன்னாடி நடந்த கதை. ஆனா உங்களுக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம யார் சொல்லி நமக்கு தெரியும் தெரியுமா? யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா?
இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ்ல கிடையாது, உலகத்துல முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு இலக்கண புத்தகம் தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியம் தான் சொல்றாரு. நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? நமக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். அவரை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லல, என்பனார் புலவர்ங்கிற ஓரறிவதிலே உற்றறிவதிலே ஈரறிவதிலே அப்படின்னு சொல்லிட்டு 6 அறிவு இருக்கு. செவிப்பிடிக்கு ஓரறிவு இருக்கு, அதுக்கு தொடு உணர்வு இருக்குது, உயிர் இருக்கு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லி இருக்குது. குறைந்தது 2500 இருந்து 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை நாம் மக்கள் வழக்கா படிச்சிருந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கக்கூடியத முன்னையே நிறைய சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியத்துல நம்ம தலைவருடைய காட்சிகள்ல தாவரங்கள், நிலத்தடிகள், மரத்துக்கடியில் அது ஒன்னொன்றுக்கு உயிர் இருக்கிறத பேசி இருக்கிறாங்க. இன்னும் இடைக்காலத்துல மத்திய இலக்கியத்துல தாவரங்கள் பேசுகிற காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதனால அது உயிர் இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனை எழுத்து இருக்கு சார்? 247 எழுத்து இருக்கு. 247 எழுத்து இருக்கிறதால படிக்கிறது கடினமா சிக்கலா? ஈஸி. சரி, ஈஸின்னு வந்துச்சு. ரொம்ப எளிமையானது தான். 2 காரணம். ஒன்று, நம்மளுடைய தாய்மொழி, அது நம்ம பேசுற மொழி, நம்மளுடைய உணர்வோட வந்தது, அம்மாவுக்கு வந்த மொழி. 2வது காரணம், அந்த மொழிகள் அடிப்படையில உலகத்தை மிக செறிவான கட்டமைப்புடைய மொழி. இப்ப சொல்லலாம், நம்ம நாடகங்கள்ல ரொம்ப அழகா பல செய்திகள் சொல்லிட்டு இந்த பெண்கள் படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பல பெரும்பாலும் புலவர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்த தமிழ்நாட்டில் இடையில் பல ஆட்சிகள் மாறி போனதுனால பலர் படிக்காம போனாங்க. அதுல பெண்களும் படிக்காம போனாங்க. அப்படி போன சூழல தான் படிப்பு தான் போனுச்சு. அதனால அப்படி இருக்கிற நாம் இன்னைக்கு மீளவும் நம்ம படைப்போட தான் பல வெளிநாட்டுல இருந்து ஆங்கிலேயர்கள் அந்த ஆங்கில மொழியை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆங்கிலம் உலகம் கல்வி இருக்குது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற தமிழர்களை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக உயரிய படிப்புல இருக்கிறாங்க. பல நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்காவில். அவர்கள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அங்க இருக்கிற பள்ளி கல்விமுறையெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்புலாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் பள்ளிக்கூடம் தான். தமிழ் சொல்லிக் கொடுக்க தொடங்கி இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தின் மூலமா தான், தமிழ் கல்வியின் மூலமா தான் எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அதுல மிக பல அவர்களுடைய பள்ளி படிப்பு முழுமையாக தமிழை படித்தவர்கள், ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமா படிச்சவங்க. ஆங்கிலம் தான் அவங்க பேச முடியும். அவங்களுடைய ஆங்கிலம் நமக்கு புரியுது, கொஞ்சம் கடினம். ஆனா அந்த ஆங்கிலத்தை பேசுவதற்கு கூட அவர்கள் பள்ளி படிப்புல தான் படிச்சு ஒரு மொழியா மட்டும் கற்றுக்கிட்டு தமிழ் வழியா படிச்சுட்டு அவருடைய திறமையெல்லாம் மேம்படுத்தி அங்க போனாங்க. அதனால நாம் 2-3 செய்திகள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு, நம்மளுடைய தாய்மொழி தமிழை நம்ம எளிமையா படிக்க முடியும். தமிழ்ல படிச்சோம்னா நிறைய படைக்க முடியும், வளர முடியும், நம்மளுடைய திறன்களை தர முடியும். கட்டாயம் அதை செய்யுங்க. நான் இது வரைக்கும் ஆங்கில வழியில் சேர்ந்துட்டேன், என்னால இப்போதைக்கு முடியாது அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம போறோம். ஒரு கடையில ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு தூள் வாங்கணும், ஒரு பேனா வாங்கணும், அது நல்லா இல்லை எழுதி பார்க்கணும், உடனே அது கொடுத்துட்டு எனக்கு வேற கொடுங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒரு 10 ரூபா தூள் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்யற கல்வி தான். அப்ப நல்ல கல்வியை நம்ம தேர்வு செய்யற இடத்துல எந்த நேரத்துல எது சரியான கல்வின்னு தெரியுமோ அது உடனே நம்ம கட்சி மாறதான் நல்லது. அதனால எவ்வளவு சீக்கிரம் தாய்மொழி கல்விக்கு மாற எவ்வளவு நல்லது. உங்களுக்கு தெரியக்கூடிய தம்பி தங்கச்சி குட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, தொடக்கத்துல தமிழ்ல படிக்க சொல்லுங்க. ஏன்னா பள்ளி கல்வி தொடக்கத்துல தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு அரசுடைய வேலை வாய்ப்புகள் 20 விழுக்காடு ஒதுக்கீடு இருக்கு. இது அரசு கொடுக்கிற வாய்ப்பு. ஆனா நான் முதல்ல சொன்னது போலவே இப்போது படித்து பட்டம் நாய் வெளியில் போறவங்கள கூட நிறைய பேர் ஆங்கிலம் கிடைச்சா வேலை கிடைக்கிறது நினைக்கிறோம். இல்ல, ஆங்கிலம் மொழி தேவைப்படுது, அவ்வளவுதான். ஆனா இப்போது கூட உயர் படிப்புல அரசுடைய வேலைகள்ல போகக்கூடியவங்க நிறைய பேர் தமிழ்ல படிச்சவங்களா தான் இருக்கிறாங்க. காரணம் அவங்கதான் சிந்திச்சு முடிவெடுக்க முடியறதா இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்படி தமிழுக்கு நான் மாறுங்க. இல்ல நான் மேல படிப்புல வந்துட்டேன், இனிமேல் மாறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா, தமிழை ஆழமா படிங்க. ஏன்னா தமிழ்ல இருந்து நாம தமிழ்ல ஒவ்வொரு சொல்லும் நாம தமிழ் அழித்துவமாகிறது இல்லை, தமிழ்ல இருக்கிற அறிவு நமக்கு வேணும்னா நமக்கு தமிழ்ல வேணும். அதனால தமிழை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கொண்டுவாங்க. இதுதான் நமக்கான பருவம், நம்முடைய ஆளுமையுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு பருவம்.
நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம இருக்க முடியும், நம்மளை வளர்த்துக்க முடியும். அதனால இந்த நேரத்துல சில நேரம் நமக்கு வந்து படி அப்படின்னு சொல்றதோ அல்லது பாடத்தை படி அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கல்வி தரும் நல்ல பாடல், மாலை உடுத்து விளையாட்டு அப்படின்னு பாடி சொல்றது காலம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாவேந்தர் பாடுறார், படி காலை படி, பகல் படி, மாலை இரவு வரை படி, படி 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 பாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகம் கல்வியை முன்னிட்டு தான் இருக்கு. அறிவுதான் உலகத்தை ஆளும். அப்ப அந்த அறிவை பெறுவதற்கான வாயில் கல்வி, அந்த கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், படிக்கணும். அந்த படிப்பு மட்டும் இல்லை, நாம் உலகத்துல பார்க்கிற இடத்தெல்லாம் படிக்க முடியும், கற்றுக்க முடியும். போன இடத்துல ஒண்ணு நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஒண்ணு கவனிச்சோம்னா ஏன் இப்படி இருக்கு, ஒண்ணு கவனிச்சோம்னா நம்ம நிறைய கற்றுக்க முடியும். இந்த கல்வியோடு சேர்ந்த ஒண்ணு ஒழுங்குதான். ஒழுங்குதான் ரொம்ப அடிப்படையானது. ஒழுக்கம் இல்லாத இடத்துல கல்வி இல்லை, வாழ்க்கை இல்லை, முன்னேற்றம் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. நீங்க பாருங்க, மேடையில அத்தனை நடனம் ஆனாங்க இல்ல, எல்லா இடத்துலையும் தேவை இருந்த இந்த பல வரவேற்பு நடனமா இருக்கட்டும், அல்லது அந்த 81 பேர் நடந்த அந்த ஆங்கில பாடலுக்கான நடனமா இருக்கட்டும், ஒன்றுனே ஒரு சீர் வரிசை ஒவ்வொரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கும் அவர்கள் பந்தை வச்சுட்டு ஆடுறதா இருக்கும், பந்தை விட்டு அந்த பந்து போட்டு ஆடுன ஆட்டத்துல அந்த பந்தை வச்சுட்டு ஆடுனதா இருக்கும், பந்தை விட்ட பிறகு அந்த ஒவ்வொரு வட்டமா அவங்க நின்று ஆடுனதா இருக்கும். ஒன்று அந்த ஒழுங்குமுறை தான் அந்த அழகை கொடுத்துச்சு. அந்த ஒழுங்குமுறை தான் ஒருத்தர் இடிக்காம ஆட முடிச்சு. அப்போ நம்ம பள்ளியுடைய செயல்பாடுகள், நம்முடைய குடும்பத்தினுடைய செயல்பாடுகள்ல சீக்கிரமா எந்திரிக்கிறது, நம்ம படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறது, நம்ம ஒண்ணு உண்மையா கவனிச்சு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு ஒழுங்கா வச்சுக்கிறது, இந்த ஒவ்வொரு ஒழுங்குதான் நமக்கு உயர்வு தரும். அதே நேரத்தில் ஒண்ணு நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அத்தனை பேர் பந்து வச்சு ஆடும் போதும், அத்தனை பேர் வட்டம் ஆடும் போதும் ஒரு 2 பேர் முன்னாடி இருந்தாங்க. இந்த 2 பேரை கவனிச்சிங்களா? 2 பேர் எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் முன்னாடி பார்த்துட்டு கையை வச்சிருந்தாங்க, இன்னொருத்தர் இந்த பக்கம் பார்த்துட்டு போக இருக்க அமைப்புல அப்படியே ஒரு முருகனுக்கு அமைப்புல இருந்தாங்க. அப்ப நமக்கு ஒழுங்குமுறை வேணும், நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்பட வேண்டியது இருக்கு. ஆனா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, எப்பெல்லாம் முடியுமோ, நம்மளுடைய தனித்திறனை வளர்த்துட்டு நம்மளுடைய இருப்பை நாம் நிலைநிறுத்தியாக நாம வெளிப்படுவதற்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி நாம் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திட்டு ஒழுங்கோட நம்முடைய உணர்வுகளோட நம்முடைய இந்த வாய்ப்புகளை தான் நமக்கு கொடுத்த பெற்றோரை, நம்முடைய பெரியவர்களை மதிச்சுட்டு, ஏன்னா அவர்கள் நமக்கு சொல்கிற ஒவ்வொரு கட்டுப்பாடும் ஒன்னொன்னு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நம்மை செழுமையாக்கிட்டு நம்ம வளரணும். வளர்ந்துட்டு ஒவ்வொரு நிலைகளிலும் இன்னும் உயரங்களை தொடரும். நாங்க இந்த மேடையை நான் வந்திருக்கிறோம் அப்படின்னா நீங்க இன்னும் இதை விட பெரிய பெரிய மேடைகளை நீங்க சந்திக்கிறோம். அந்த உயர்வுகளை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி வெளிவெளிகளே நன்றி. என்னுடைய ஆசிரியர்களை செலவற்ற இந்த பணியினுடைய தலைமை ஆசிரியருக்கு, பணியினுடைய நூலகத்திற்கு ஒரு நன்கொடையாக வழங்குகிறேன். பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரும் சார்பில் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கிறேன். மகிழ்ச்சியை, அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டோம். வாய்ப்புகள் அவரவர் திறமைக்கு ஏற்ப வழங்கப்பட வேண்டும் என்பதையும், வாய்ப்புகள் உங்கள் முன் குவிந்து கிடக்கிறது, வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் உயரவும், மாணவிகளே தமிழை உயர்த்தி பிடியுங்கள், மாணவிகளே தலை நிமிர்ந்து நடங்கள், சிந்தியுங்கள், சாதனைகள் பல புரியுங்கள் என மாணவிகளை வாழ்த்தி சிறப்புரை ஆற்றிய புலவர் வெற்றிச்செழியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீரிய வித்தாக இருந்தாலும் அதையும் வெளிக்கொணர ஒரு ஆற்றல் தேவை. மாணவிகளே, நீங்கள் ஒளிந்து கொள்ளும் பெண் மான்கள் அல்ல, வானில் ஒளி வீச போகும் விண்மீன்கள் என மாணவிகளின் ஆற்றல்களை தூண்டிவிடும் தூண்டுகோலாய், அவர்களின் ஆற்றலாய் அவர்களை வழிநடத்தி வருகிறார் என் தலைமை ஆசிரியர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கல்விசார் செயல்பாடுகளில் மாணவிகளின் பாட அறிவை மேம்படுத்த வகுப்பறை கற்றல், தேர்வுகள் மற்றும் பாடத்திட்டம் சார்ந்த திறன்களை மாணவிகளிடையே வளர்க்க, அவர்களை ஊக்குவிக்க பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லீமா ரோஸ் அவர்கள் 2025-26 கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே ஒவ்வொரு தேர்விலும் பாட வாரி
அச்சீவ்மெண்ட் கார்டு கொடுத்து மாணவிகளை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். மேலும் கற்றலில் மாணவிகளையும் முழுமையாக அனைத்து மாணவிகளையும் முழுமையாக ஈடுபடுத்த எந்த மாணவி அதிகமான அச்சீவ்மெண்ட் கார்டை பெறுகிறார்களோ அந்த மாணவிகளுக்கு தங்க நாணயத்தை பரிசாக வழங்குவதாக உறுதி அளித்திருந்தார். அதனை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு தேர்விலும் 100 மதிப்பெண் பெற்று அதிக அச்சீவ்மெண்ட் கார்டு பெற்ற மாணவிகளுக்கு தாம் உறுதியளித்தபடியே தங்கத்தின் மதிப்பு இன்றைய காலகட்டங்களில் அதிகரித்தாலும் மாணவிகளை ஊக்கப்படுத்தி அவர்களின் கற்றலின் திறனை ஊக்கப்படுத்தும் வண்ணம் வெற்றி பெற்ற மாணவியருக்கு தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார்கள் என் தலைமை ஆசிரியர். இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவிகளும் அடுத்த வருடம் நான் நிச்சயமாக அதிகமான அச்சீவன்ஸ் கார்டு பெற்று இந்த தங்க நாணயத்தை பெற வேண்டும் என்ற உத்வேகம் உங்கள் மனதில் எழ வேண்டும் என்பதே எங்கள் ஆசை. அதை நிச்சயம் செய்வீர்கள், செயல்படுத்துவீர்கள் என முழுமையாக நம்புகிறோம். பெற்றோர்களும் அதற்கான அடித்தளத்தை மாணவிகளுக்கு அமைத்து தருவீர்கள் என உறுதியாக நம்புகிறோம். இப்பொழுதும் அதிக அளவில் அச்சீவ்மெண்ட் கார்டை பெற்ற மாணவிகளுக்கு தங்க நாணயத்தை வழங்கி கௌரவிக்க மதிப்பிற்குரிய புலவர் திருமதி வெற்றி செழியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற மாணவிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 6th C முபஷீரா பேகம். எம் சந்தியா 6th F. மாணவர்கள் உற்சாகமாக கரத்தை தட்ட வேண்டும். அடுத்த வாரம் அந்த பரிசு உங்களுக்கு தான். மெலினா பி. தமிழ் வழி கல்வியை பயின்ற ஆகின் பர்சின் 7G. வீர்கதா என்பது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகம் இணைந்து 2021 கேலண்ட்ரி விருதுகள் போர்ட்டல் மூலம் தொடங்கிய ஒரு முக்கிய திட்டமாகும். இது வீர தீர விருதுகள் பெற்றவர்களின் தியாகம் மற்றும் கதைகளை பள்ளி மாணவர்களிடையே கலை, கவிதை, ஓவியம், கட்டுரை போன்ற படைப்பாற்றல் வடிவங்களை பரப்புவதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே தேசபக்தி, வீரம் மற்றும் குடிமை பொறுப்புணர்வுகளை வளர்க்கிறது. இதில் CBSE பள்ளிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்து மாநில வாரி பள்ளிகள் 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1.92 கோடி மாணவ மாணவியர் இந்த வருடம் இந்தியாவில் இருந்தும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய பள்ளிகளில் இருந்தும் பங்கு கொண்டார்கள். வீர்கதா 5.0 ஓவிய போட்டி என்பது இந்திய ராணுவ வீரர்களின் வீர தீர செயல்கள் கேலண்ட்ரி அவார்டு வென்றவர்கள் அல்லது வரலாற்று நாயகர்களை சித்தரிக்கும் ஓவிய போட்டியாகும். இது சுதந்திர போராட்ட வீரர்கள், பெண் வீரர்கள் அல்லது முப்படைகளின் வீர சாதனைகளை மையமாக கொண்டு வரைய வேண்டும். மாவட்ட, மாநில, யூனியன் பிரதேசம் மற்றும் தேசிய அளவிலான 3 நிலைகளில் மதிப்பாய்வு நடைபெறும். அதில் சூப்பர் 100 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்போட்டியில் நம் பள்ளி மாணவி பி. ராஜலட்சுமி 11-12ஆம் வகுப்பு பிரிவுகளில் 5.0 வீர்கதா ஓவிய போட்டியில் பங்கு கொண்டு வீரமங்கை வேலு நாச்சியார், மதுரை சகோதரர்கள், குயிலி போன்றோரின் வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் எடுத்தியமும் வகையில் வரைந்து தேசிய அளவில் சூப்பர் 100 வெற்றியாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்கமே முழு கடமையும் ஏற்று வழிகாட்டி ஆசிரியரோடு விமானத்தில் பறந்து 5 நட்சத்திர ஓட்டலில் தங்கி 24 ஜனவரி 2020
ரொக்கப்பணம் 10,000-ம் சான்றிதழும் பதக்கமும் பெற்று வந்தாள். மேலும் ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் அரிய மற்றும் மதிப்பிற்குரிய வாய்ப்பினையும் பெற்று ராஷ்டிரபதி பவன் மற்றும் பிரைம் மினிஸ்டர் மியூசியத்தை பார்வையிடும் பெரும் வாய்ப்பினை பெற்று வந்தாள். நம் மாணவி ராஜலட்சுமி 6ஆம் வகுப்பு முதலே பல ஓவிய போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய பரிசுகளை பெற்றிருக்கின்றார். நம் பள்ளி அதற்கான வாய்ப்புகளை அமைத்து தருவதில் மாணவிகளின் திறன்களை வெளிக்கொணர்ந்து வெற்றியாளர்களாக உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி பி ராஜலட்சுமி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்க புலவர் வெற்றி செழியன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவியரின் பெற்றோர் திருவாளர் பிரகாஷ் மற்றும் சித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். பரிசளித்து மாணவிகளை கௌரவப்படுத்திய சிறப்பு விருந்தினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியால் மாணவிகள் வளர்த்து கொண்ட திறமைகளையும் கலைகளையும் பற்றி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் வகையில் நம் பள்ளி மாணவிகள் 8ஆம் வகுப்பு மாணவிகள் நடனம் ஆடுகின்றனர். ஒரு யோசனையாக இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஸ்கூல் பாருங்களேன், அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. நானும் அவங்க சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. என்னம்மா பண்றது, நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி. இல்லைம்மா, அந்த ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம் இருக்குமா. அங்கே ஃபீஸே இல்லாமல் படிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே படிச்சுட்டு இருக்க ஒரு அக்கா கூட ட்ராயிங் காம்படிஷனில் வின் பண்ணி டெல்லியில் போய் அவார்ட் வாங்கி இப்போ கூட ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே நடந்துச்சுலம்மா, அதெல்லாம் அவங்க கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்கம்மா. எனக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் டேலண்ட் இருந்தால் நானும் சேர்ந்து பண்ணுவேன்லம்மா. இன்னைக்கு கூட ஏதோ கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னாங்கம்மா, நம்ம போய் பார்க்கலாமா? சரி போலாம், நீ ஆசைப்பட்டுட்டல, அப்படியே அந்த ஸ்கூல்லையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த ஸ்கூலில் படித்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்?
போக முடியாமல் வாய்ப்பும் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்காங்க. சென்ட் தெரேசா பெண்கள் மேல்நிலைய பள்ளியில் படிக்கணும்னு பல பேரோட கனவு இருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணி படிக்கலாம், வாழ்க்கையிலையும் முன்னேறலாம். அப்போதான் நமது பெற்றோருக்கும் நமது பள்ளிக்கும் பெருமையாக இருக்கும். என்ன செய்யலாமா? வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனம் அழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு. வினோலியா அவர்கள் வருகிறார்கள். நன்றி உரை. Foremost, I thank the Almighty for His grace that this day has been a blessed day for all of us. With respect and gratitude, I thank our distinguished chief guest, Pullavar Vetri Cheriyan, founder and principal of Kavendra Tamil Vadi Kalvi, for his presence and for sparing his valuable time to be with us, encouraging us and enlightening us with his wonderful thoughts, and for the precious gift donated to our students. I also thank our guest of honor, Pullavar E. Arumugam, former finance officer at Anna University, for his august presence amidst us today. Thank you, dear sir. It was great support to us. Thank you, sister. Your presence means a lot to us. I deeply appreciate and humbly thank our headmistress, Reverend Sister Lina Rose, for her guidance and encouragement, which has kindled the flame within us and our students. Thank you, sister. My sincere thanks to our assistant headmistress, Reverend Sister Alice Devery, for being a moral support for us at times of need. Thank you, sister. Dear parents, on behalf of our Frisian family, I am overwhelmed with gratitude to thank you for the support and trust you have shown in us throughout these years. Your presence truly encourages us to do more and more. I take up this opportunity to thank all our non-teaching staff for helping us organize today's event in such a grand manner. A note of appreciation to all my co-teachers of Standard 6, 7 and 8 for their tireless hard work in making today's event a grand success. Last but not least, my heart is filled with the joy to thank our lovely, loving, affectionate and obedient students of Standard 6, 7 and 8 for your hard work and discipline.
God bless you, dear children. I also thank the tiny tots and the teachers of St. Joseph's Primary School for being here with us to encourage us. Once again, thank you, one and all. உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்க அனைவரும் அமைதியாக எழுந்திருப்போம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை எந்நாளும் உழைத்திடுவோம். அனைத்து ஆவணங்களிலும் தமிழிலேயே கையொப்பம் விடுவோம். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்ட பரப்புரை செய்திடுவோம். உலக தாய்மொழி நாளான இன்று உலகாக உறுதி கூறுகிறேன்.